தமிழக வெற்றி கழக கட்சியையும் அந்த கட்சி தலைவர் விஜய் அவர்களையும் 10-11 ஒதுக்கிவிட முடியாது, கடந்து போகவும் முடியாது. இதனால் வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் கொண்டாடிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு சூழல் யார் கட்டமைச்சாங்கன்னு தெரியல, ஆனா அதுதான் யதார்த்தம், அப்படிதான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் பொதுவான விஜய் அவர்கள் கொள்கை தலைவர்களா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் அவர்களை மேடை வரைக்கும் ஏத்துனதுக்கு அப்புறம் தான் பொது ஜனம் நிறைய பேர், இளைஞர்கள் நிறைய பேர் அம்பேத்கர் நினைவு நாளுக்கு மரியாதை செலுத்துறதா இருக்கட்டும், போட்டோ எடுத்துக்கிறதா இருக்கட்டும், பெருந்தலைவர் காமராஜர்கள் கொண்டாடுறதா இருக்கட்டும், இது எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? 2வது மாநாடு இப்ப நடக்க போகுது இல்லையா? போன தடவை நடந்த தண்ணி தட்டுப்பாடு மற்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு மினி பைப்லைன் செட்டப், எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கிற மாதிரி நிறைய ஏக்கர் ரெடி பண்ணி அதுக்கு பார்க்கிங் வசதி, இப்படி மக்களுக்கு இந்த ஒரு மாநாட்டுக்கே இவ்வளவு யோசிக்கிறாருன்னா மாநாடும் வெற்றி பெற வேண்டும். 2026 தாவேகாவும் வெற்றி பெற வேண்டும். உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்.